ஒரு ராமாயணம், வால்மீகி ராமாயணத்தை ஆதாரமாக கொண்ட தமிழில் உரைநடை உருவமாக விஸ்தாரமாக ராமகதை கிடைக்கிறது, ஓலைச்சுவடிகளில் கிடைக்கிறது. இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கா. ஒரு சில நாட்கள் முன்னாடி அந்த ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்திருக்கிறார்கள். அதை எழுதியவர்கள், பராமரித்தவர்கள் எல்லோரும் சைவர்கள். இது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம். இது மாதிரி பொதுவாக சைவ மட்டங்களில், சைவ ஆதீனங்களில் கம்பராமாயணமோ அல்லது ஒரு கால் வால்மீகி ராமாயணமோ எவ்வாறு பராமரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அடுத்தது வைஷ்ணவத்தை பற்றி பேச்சே இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவம் என்கிறது ராமகதையை எப்படி தூக்கி பிடிச்சது என்கிறதும், அதில் உள்ள பெரியோர்கள்லாம் ராம குணானுபவங்கள் எப்படி பண்ணியிருக்கிறார்கள், அது ஒரு பெருங்கடல். மற்றொரு கம்பராமாயணம் போல் பெருங்கடல். கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய நாதமுனிகள் துவங்கி அதன் பிறகு பாஷ்யகாரர் ஸ்ரீ ராமானுஜர், அதன் பிறகு நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை முதலிய பெரியோர்கள் எல்லோருமே ராமாயணத்தை எப்படி கையாண்டிருக்கிறார்கள் கோவிந்தராஜர் வரை என்கிறது அது ஒரு பெரிய தலைப்பு. அதே போலவே இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், ஆழ்வார்களின் ராமாயணம் என்றே அது ஒரு 10 நாள் சொல்ல வேண்டிய விஷயம். திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் ராமபிரானுக்கு எப்படி இருக்கு, கம்பராமாயணத்துக்கு முன்னாடியே சுருக்கமாக 2 ராமாயணங்கள், 2மே குலசேகர ஆழ்வாருடையது. ஒன்று திருச்சித்திரகூடத்து திவ்யதேசத்து மங்களாசாசனம், மற்றொன்று திருக்கண்ணபுரம் நம்மாழ்வார் அனுபவித்த ராமர். சொல்லி மாடாது, நாச்சியார் அனுபவித்த ராமர், ஆண்டாள் கண்ட ராமர் என்று ஆழ்வார்களின் ராமபிரான், ஆழ்வார்களின் ராமாயணம் என்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், தலைப்பு.